எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது தொடரும் படத்தில் வந்து ஒரு அருமையான ஒரு சாங் தான். இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணி 2-3 டேஸ் கிட்ட இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. பட் அந்த டைமில் இந்த படத்தை நான் பார்க்கல, இந்த படத்தோட இந்த ஒரு அப்டேட் பற்றி நான் பெருசாக எடுத்துக்கல. பட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது எடுத்து பண்ணுவோன்னு இருந்தேன். சரி, ஓகே, எல்லா மலையாள ஃபிலிம்ஸுக்கும் நாங்கள் பார்க்குறோம். பட் சில ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து லைக் தட்டி கழிக்கிற படங்கள் எல்லாமே அந்த டைமில் பிளாக் பஸ்டராக இருக்குதுங்க. அதுதாங்க எனக்கு இருக்க பிரச்சனை. ஒரு சில தான் எடுத்து பண்ணுவோம், அதுக்கப்புறம் பார்த்தா படம் வந்து என்னன்னு தெரியலை, எங்கே இருக்குன்னு தெரியாது. பட் இந்த ஒரு படம் இட் வாஸ் பிளாக் பஸ்டர் அண்ட் 100 crores போயிடுச்சு வித்தின் 1-2 days எனக்கு தெரிஞ்சு. மோகன்லால் சார் இதில் படத்தில் இருக்காரு, நம்ம லாலேட்டன், ஷோபனா மேமும் இதில் இருக்காங்க. ஸோ ஜேக்ஸ் பேஜாயோட மியூசிக்கில் நம்ம எம்ஜி ஸ்ரீகுமார் அவர்களும் ராஜலட்சுமி பாடின பாட்டு தான் இந்த கொண்டாட்டம் அப்படின்ற ஒரு பாட்டு. இதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபாலோ பாருங்கள். ஸோ எந்த ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் ஸ்ட்ரைட்டாக நீங்களே கூட வாங்க, ஜாயின் பண்ணுங்கள். இந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் என்ன பேசுறதுக்கு இருக்கோ அந்த பாடலை பற்றி அதுக்கப்புறம் பேசிக்கலாம். பட் இந்த படத்தை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஐடியாவில் இந்த படத்தை நான் இன்னும் பார்க்கல. ஸோ இதுதான் லைக் நாட்டடான ஒரு விஷயம். ஸோ டேக் இட் யுவர் மைண்ட், அவ்வளோதாங்க. ஸ்ட்ரைட்டாக பாட்டு இல்லாமல் ஸோ வாங்க. தங்கமான தமிழ் மொழியில் எம்ஜி ஸ்ரீகுமார் ஒரு டைமில் வந்து இவருடைய வாய்ஸ் எல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க. கோல்டன் டைம்ஸ். அதே வாய்ஸ் இன்னும் இருக்குல்ல. அன்பு தூகும் ஒருவன், அம்சமான தருணன், அவதரிச்ச முருகன் ஷண்முகன். ஓகே, லாலேட்டனுடைய என்ட்ரி என்னதான் வயசானாலும் அந்த ஸ்டைல் மலரும், அவரை விட்டு போகலை. இதான் யதார்த்தமான உண்மை. இவன் இப்போதான் அழகாய் ஒருங்கி வந்தால் மின்னாட்டம், அசுர தல பறக்கும் துள்ளாட்டம், ஆண்டவன் இறங்கி வந்தால் தீயாட்டம், ஆறும் மதி மறக்கும் வெள்ளாட்டம், மூலோகம் கைகூப்பும் மாயத்தேரோட்டம், கடலேழும் பின்மாறும் ஆழக்கண்ணோட்டம், தாரச்சேலாட்டம், அவனோட எக்ஸ்பிரஷன் தான் களியாட்டம் ஆட்டம். திருமல முருகனுக்கு மாமல முருகனுக்கு கொண்டாடையா கொண்டாடையா கொண்டாட்டம். திருமல முருகனுக்கு மாமல முருகனுக்கு விதமான கோஸ் ஃபார்ம்ஸ் வருது பாட்டு கேட்கும்போது. யாருக்கு வந்துச்சான்னு தெரியும், எனக்கு வருது. அழகாய் ஒருங்கி வந்தால் மின்னாட்டம், அசுர தல பறக்கும் துள்ளாட்டம், ஆண்டவன் இறங்கி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஆறும் நதி மறக்கும் வெள்ளாட்டம். இந்த போர்ஷன் என்னமோ வைப் அது. காணும் லோகம் சந்தோஷத்தின் கூட ஞானம் நீயும் ஒன்னானடா. இன்னி மண்ணில் ஜென்மம் ஒன்னே ஒன்னு, ஓரோ நாளும் கொண்டாடடா. கோபத்தின் பந்தங்கள் நீ அன்பாலே ஆற்றினம், எல்லோரும் என்னென்னும் ஒரு கண்ணாலே காணினம். தொடங்கணும் இனி பூரம், இனி அறுமுகனுடைய காலம், நடத்தெரு விளக்கண பொடி பொடிக்கண களவ குங்கும தீமில மக்கள். சரவண முருகனுக்கு ஷண்முக முருகனுக்கு கொண்டாடையா கொண்டாடையா கொண்டாட்டம். இன்றைக்கெல்லாம் கோஸ் ஃபார்ம்ஸ் வரலாம்னா எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. என்ன சாங் கொண்டாடையா கொண்டாடையா கொண்டாட்டம். கொண்டாடையா கொண்டாடையா கொண்டாட்டம். அந்த ஒரு போல ரவி எனக்கு ஜில்லால தளபதியோட வரும்ல. பா மிஸ் பண்ணிட்டேங்க, 4 நாள் முன்னாடியே பண்ண வேண்டியது. ஐயோ, ஐம் கிரேட். ஸோ சானி மியூசிக் சவுத். இது ஒரு டிவைன் சாங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அது மட்டும் தான் நான் சொல்கிறதுக்கு ஆசைப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா
நான் இந்த பாட்டு இப்படியெல்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. சாமி பாட்டுலாம் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏதாச்சும் ஒரு தீம் சாங் இப்படி இருக்கும் தான் நம்பி வந்தேன். அப்படியே இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை ஜஸ்ட் சேஞ்ச் ஓவர் வித்தின் தட் 3 minutes and like 40 seconds உள்ள எல்லாமே மாறி போச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சோபனா மேமோடைய எனக்கு சோபனா மேம் பிடிக்கும். ஏன்னா தளபதியில் நான் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கூட அவங்க நடித்த ஒரு சில கிளாசிக்கலான படங்களை நான் பார்த்துருக்கேன். அந்த நடிப்பாக இருக்கட்டும், அவங்க எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அப்படியே நேச்சுரலாக இருக்கும். ஈவன் பிகாஸ் அவன் ஒரு பரதநாட்டியம் ஒரு லெஜண்ட். அண்ட் இதுலேயும் அவங்க கொடுக்குற அந்த எக்ஸ்பிரஷன் அண்ட் மோகன்லால் சாருக்கும் அந்த வயசு 2 பேருக்கும் வயசே தெரியலை. ரொம்ப ஜோவியெல்லாம் அவங்க 2 பேரும் இந்த ஒரு சாங்கை கொண்டு போகிறாங்க. அந்த ஃப்ளோர் நல்லா இருக்குது. அப்படியே பேக்ரவுண்ட் டான்ஸஸாக இருக்கட்டும். நம்ம எம்ஜி ஸ்ரீகுமாரை பற்றி இன்னொரு பக்கம் சொன்னாலுமே அவருடைய வாய்ஸ் ஜஸ்ட் டேக்ஸ் ஓவர் தி சாங். அண்ட் இந்த பாட்டு பாடின ராஜலக்ஷ்மி வந்து எனக்கு தெரிஞ்சு பல்லானது சாங் இருக்குது குருவி படத்தில். ஸோ அவங்க தான் அந்த பாட்டையும் பாடினாங்க. ஸோ நான் செந்தில் கணேஷ் ராஜலக்ஷ்மி அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் அவங்கள இந்த ராஜலக்ஷ்மி வந்து அந்த பாட்டு பாடினவங்க தான் எனக்கு தெரிஞ்சு என் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு விஷயம். ஏன்னா அந்த வாய்ஸ் அதே மாதிரி ஆப்டாக இருக்குது, அப்படியே இருக்குது. அண்ட் அவங்களும் ஒரு மலையாளி தான் ஆப்வியஸ்லி. இல்லை வந்து எம்ஜி ஸ்ரீகுமார் இருக்கட்டும், ராஜலக்ஷ்மியாக இருக்கட்டும். அண்ட் சேக்ஸ் பேஜாயோட மியூசிக் வாஸ் சவுண்டிங் ஸோ டிவைனுங்க. ஏன்னா கிங் ஆஃப் கோத்தா அப்படின்ற ஒரு படம் துல்கர் சல்மான் நல்லா இருந்துச்சு. கலாபாக்கார சாங்கெல்லாம் நான் கேட்டிருந்தோம். அண்ட் அதுலேயும் கூட அந்த மாதிரியான சாங் கொடுத்தவர் இப்படியும் சாங் கொடுக்குறாருன்னா ஓ மை காட், மலையாளம் இண்டஸ்ட்ரி இஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் அஹெட் ஆஃப் தி ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரிங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு வெறும் பாட்டாக இல்லாமல் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வைப் இருக்குது. டிவைன் வைப்புன்றதை தாண்டி அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. ஏன்னா எனக்கு ஒரு சில இடத்துல கூஸ்பம்ஸ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துச்சு. என்னென்னா ஒரு பக்கம் முருகன், ஏன்னா நான் கூட முருகனோட இதாக வச்சுருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு மைண்டு இப்படியே அதே தெரியலை. அந்த ஃபீல் வந்து நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை. அப்படி முருகர் பக்தர்கள் இருந்தால் தெரியலை, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா அது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த ஸ்டார்டிங் அவர் போர்ஷன் பாடினார்ல, ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அது அப்போவே எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் லாலேட்டனோடைய அந்த என்ட்ரியும் ரொம்ப மாஸாக இருந்துச்சு. அண்ட் எண்டிங்கில் ஜில்லாவோடைய அந்த ஒரு டேப்பிங் போர்ஷன் ஒன்று இருந்துச்சு, ஷோல்டர் டேப் ஒன்று இருந்துச்சு ஜில்லாவில் மாதிரி. ஸோ லாஸ்ட்டில் அது வந்து நம்ம பார்த்துருக்கோம், தளபதியோட மோகன்லால் சார் பண்ணியிருக்காரு. அண்ட் எம்போரானில் கூட நான் ரீசெண்டாக பார்த்தேன். அவருடைய நடிப்பு, ஏன்னா பேக் டு பேக் அவரோட ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்துருச்சு. அண்ட் சச் அ நைஸ் ஃபில்ம் எம்போரான் வாஸ். அண்ட் இதுவும் நான் வந்து இன்னும் பார்க்கறதுக்கான நேரம் வந்து கண்டிப்பாக பார்ப்பேன். அண்ட் அவ்வளோதாங்க, இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை. மியூசிக் வைஸ் எவ்ரிதிங் வாஸ் ஸோ பர்ஃபெக்ட். இந்த லைக் சாங் ஆஃப் தி இயர்னு சொல்லிக்கலாம். இப்போதைக்கு தற்சமயத்தில் வந்த பாடல்கள் இந்த ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கும். டான்ஸ், இந்த ஒரு கலர்ஃபுல்னஸ், கொரியோகிராஃபி எல்லாமே ஒரு குடும்பமாக இந்த ஒரு பாட்டில் எல்லோரும் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நாங்களும் அதை ஜாயின் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் தந்துச்சு. மற்றபடி உங்களுக்கு இந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் பல விஷயங்கள் மைண்டில் வந்திருக்கும். அது என்னன்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை நான் பார்த்து லைக் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்னொரு பக்கம் மலையாளம் இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்கிறதுக்கே இல்லாமல் இருக்கிற படங்கள் எல்லாம் ஒவ்வொரு மூவிஸ்லேயும் வர ஸ்கிரிப்ட், அதுக்கான அந்த ரோலுக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இப்படியான படங்கள், இப்படியான கேரக்டர்ஸ், இப்படியான ஆக்டர்ஸ்க்கு இப்படியான ஒரு நடிப்பு திறன் இருக்கவங்களுக்கு நல்ல ஸ்டோரிஸை கொடுத்தா மக்கள் மத்தியில் எப்படி போய் சேருன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க. அண்ட் இட் கெட் ரீச்ட் ஈஸிலி. அண்ட் அந்த ஃபேன் பேஸ்க்கான க்ரேஸ் வந்து இன்னும் அதிகரித்து வேர்ல்ட் வைட் இன்னும் அப்படியே இவரோட நடிப்புக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுக்குது. அதே மாதிரி மியூசிக்கும் இந்த ஒரு இன்னொரு மெயின் ரோல் அண்ட் ஈக்குவலிங் சோபனா மேம். ஸோ தட்ஸ் இட். எனக்கு தோன்ற விஷயம் இதுதான். உங்களுக்கு அப்படி இருந்தால் நீங்கள் கீழே சொல்லி விட்டுருங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றி யார் சேர்த்து பேசுகிற மாதிரி தான் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். கண்டிப்பாக இதை நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹாரிஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.